குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜூம் கிளாஸ் பல பேருக்கு எடுத்துகிட்டு வரோம். பல மக்கள் தொடர்ச்சியாக உங்களோட டச்லேயே இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாளில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த அந்த நேரத்தை பயன்படுத்தி பௌர்ணமி மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரி, அந்த சிவராத்திரி அன்று மக்கள் அனைவரும் இந்த ஆன்மீக ஆற்றலை, குண்டலினி ஆற்றலை மேலே எழுப்பி அன்றைய நாளை பயன்படுத்தி நாம் அடுத்த கட்டம் செல்வதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பை பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இதுமேல் உலகமெங்கும் இருக்கக்கூடிய நம்ம பரம்பொருள் யோகிகளுக்கும் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய குடும்பத்தாருக்கும் வழங்கலாம் என்று இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சிவராத்திரி அப்படின்னா என்ன அப்படின்னா சிவனுக்கு உண்டான ராத்திரியா அப்படின்னு கேட்டா அப்படி அல்ல. சிவன் என்றால் அழிக்கக்கூடியவர். எதை அழிக்கக்கூடியவர்? மக்களை அழிக்கக்கூடியவரான்னு கேட்டா அது அப்படி அல்ல. சிவன் என்பது ஒரு தன்மை. ஸோ எப்படி பிரம்மா என்பது படைக்கும் தன்மையோ, விஷ்ணு என்பது எப்படி காக்கும் தன்மையோ, அதுபோல சிவம் அல்லது சிவன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அழிக்கக்கூடிய தன்மை, அல்லது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான விஷயத்தை நோக்கி பயணப்படுத்தக்கூடிய தன்மை என்றே கூறலாம். அப்படின்னா என்னங்க சிவன்னா என்ன அப்படின்னா, மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அறியாமையை விலக்கி அறியாமையை அழித்து அதை தொடர்ந்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உண்மையை மாபெரும் சக்தியை உணரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் சிவம் என்று கூறுகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நம்ம இங்கே பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் அப்படியே சுற்றிக்கிட்டே வருது. அப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு நாளிற்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் பார்த்தீங்கன்னா வலிமை உண்டான்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ 1ஆம் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய ஆதிக்கம் என்று கூறுவார்கள். 2ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சந்திர ஆதிக்கம் என்று கூறுவார்கள். 3ஆம் நம்பர் அப்படின்னா குருவினுடைய ஆதிக்கம் என்று கூறுவார்கள். இந்த மாதிரி 5ஆம் நம்பர் புதன் வரும். 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா கேது வரும். 8ஆம் நம்பர் சனியினுடைய ஆட்சி வரும். ஸோ 9ஆம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் வரும். இந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு கிரகங்களினுடைய வலிமை ஆற்றல் என்பது இருக்கிறது. அதே வகையில் பார்க்கும்போது இந்த வியாழக்கிழமை குருவிற்கு உகந்த நாள், புதன்கிழமை புதன் பகவானிற்கு உகந்த நாள். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு வலிமை என்பது உண்டு. அதே வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த சிவராத்திரி அன்று பார்த்தீங்கன்னா அறியாமை எனும் அந்த இருளை போர்க்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த ரேஸ் பூமியை நோக்கி அதிகமாக வருகிறது. பியூர் சயின்ஸ் தான். ஆன்மீகம் என்பது பேருக்கு தான் ஆன்மீகம் சொல்றோம், ஆன்மாவை பற்றி அறிதல் என்று கூறுகிறோம். ஆனால் பல்வேறு வகையான கணக்கிட முடியாத ஆற்றலை உணரக்கூடிய அந்த பயணத்திற்கு பேர் ஆன்மீகம் என்றாலும் அதற்கு பின்னால மனிதனால் உணர முடியாத மாபெரும் சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த சிவராத்திரி என்று பார்த்தீங்க அப்படின்னா மாபெரும் சக்தி பூமியை நோக்கி வருகிறது. ஈத்தர் எனும் சக்தி மகா சிவராத்திரிக்கு வருடத்திற்கு ஒரு முறை வருகிறது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த சிவராத்திரி என்பது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ஜூம் வாயிலாக நம்ம சக்தி வாய்ந்த மெடிடேஷனையும் உபதேசம் செய்ய போறோம். ஸோ என்னுடன் அமர்ந்து அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது அந்த சிவராத்திரி அன்று முழுதுமே அந்த ஆற்றல் ரொம்ப அதிகம் இருக்கும். நைட்டு நேரத்தில் இன்னும் அதிகமான சக்தி நிலை என்பது மேலோங்கி இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி ஒரு குரு அல்லது வழிகாட்டி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்து கொண்டே வரும்போது உங்களது உடம்பில் உள்ள ஒவ்வொரு சக்கரங்களும் தூண்டப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பகவானுடைய அனுமதி, ஒவ்வொரு நாளிற்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய அந்த ஆதிக்கம், அந்த ஆளுமை இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது சிவராத்திரி என்று பார்த்தீங்கன்னா அறியாமையை விலக்கி ஞானத்தை அடைவதற்குண்டான ஒரு மாபெரும் வழி, ஞானத்தை அடைவதற்குண்டான ஒரு மாபெரும் நாளாக இந்த சிவராத்திரி என்பது இருக்கிறது. ஸோ அதனால இதை விடாமல் நாம் தொடர்ச்சியாக பிடித்துக்கொண்டு பயணம் செய்து கொண்டே செல்லும் போது நமக்குள் இருக்கக்கூடிய அறியாமை என்னும் இருள் விலகி ஞான தீபமான ஞான சுடரான சுழுமுனை மையத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இன்சைட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான நுண்ணறிவு அல்லது ஆழமான அந்த உள் உணர்வு என்பது அதிகமாகிவிடும். உட்கார்ந்த இடத்திலிருந்தே பல விஷயங்களை புரியக்கூடிய உணரக்கூடிய அந்த வலிமை என்பது பார்த்தீங்கன்னா அதிகமாகிவிடும். அதை தொடர்ந்து நினைத்து பார்க்க முடியாத இறை அனுபவத்தை, இறை ஆற்றலை உணரக்கூடிய நாளாக இந்த சிவராத்திரி இருக்கிறது. எந்த நாள் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணீங்கனாலும் சக்தி இருக்கும். பட் அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா
சூரியனுடைய கதிர்களாக இருக்கட்டும், நிலாவினுடைய கதிர்களாக இருக்கட்டும், இல்ல மற்ற கிரகங்களினுடைய கதிர்வீச்சுகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்த பூமிக்கு வரும்போது ஒவ்வொரு நாளிற்கு தகுந்தாற் போல சிவராத்திரி அன்று வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானுடைய பாதையிலேயே எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த சிவத்தை உணர்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாளாக வந்து இந்த ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சிவராத்திரி இருக்கிறது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்யும் போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆன்ம பலம் என்பது மிகவும் அதிகமாக செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சித்தர் பெருமக்களினுடைய அருளை முழுவதுமாக உணரக்கூடிய ஒரு வகையில் இந்த சிவராத்திரி என்பது வந்து இருக்கிறது. இது நீங்க பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல ஆன்லைன் ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணி தான் இதை நீங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. எந்த வகையான யோக பயிற்சி நீங்க செஞ்சீங்கனாலும் சரி, பரம்பொருள் யோகத்தை வெளிப்படையாவே வெளியிட்டுட்டோம். ஸோ நீங்க ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் நீங்க தனியா பண்ணீங்கனாலும் அந்த ஆற்றலை உணர முடியும். இல்ல அதை தொடர்ந்து இந்த ஜூம் வாயிலாக அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாபெரும் வாய்ப்பை வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எஸ்பெஷலி மாணவர்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பணம் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால முதலில் பதிவு செய்யும் 100 மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூல் படித்தாலும் சரி, காலேஜ் படித்தாலும் சரி, ஸோ அவர்களுக்கு இலவசமான இந்த வகுப்பை வந்து எடுக்கலாம் என்று இருக்கிறோம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வரக்கூடிய சிவராத்திரி அன்று நடக்க இருக்கக்கூடிய இந்த சிவராத்திரி சிறப்பு தியானத்தில் பங்கு பெற்று உங்களது ஆன்ம வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.